Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பத்தினா Amazonல ரீசெண்டா ஒரு கேஜெட் வந்து வாங்கியிருந்தேன். சோ அந்த கேஜெட் பத்தின டீடைல்ஸ் அன்பாக்சிங் பண்ணி பார்த்து சோ எப்படி எல்லாம் இருக்கு, யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்ப்போம். சோ அந்த கேஜெட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் லைட். சோ இதுதான் நீங்களே வந்து பார்க்கலாம். சோ கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். சோ இந்த ப்ராடக்ட்டோட யூஸ்ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து எங்க ஏரியால வந்து அடிக்கடி கரண்ட் போயிட்டு இருக்கு. சோ நைட் டைம்ல போச்சுனா வந்து ரொம்பவே சிரமமா இருக்கு. அதாவது நம்மளோட மொபைலோட டார்ச் லைட் வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ நம்ம மொபைல் எங்க இருக்கு, ஒருவேளை சார்ஜ் இல்லாம இருக்கலாம், நம்ம டார்ச் லைட் எங்கயாவது நம்ம தேடிட்டு இருக்கும். ஸோ இருட்டில் எந்த இடத்துல தெரியாது. ஜஸ்ட் வந்து இந்த ஸ்விட்ச் லைட்டை வந்து ஜஸ்ட் ஸ்விட்ச் மாதிரி வந்து ஆன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம அந்த இடத்துல இருட்டா இருக்கும், ஈஸியாக நம்ம வேலை செய்யணுமோ இல்லை படிக்கணுமோ ஸோ ஏதோ ஒன்று ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் வந்து இந்த ஸ்விட்ச் லைட் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்விட்ச் லைட் வந்து நீங்களும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்பாக்சிங் பண்ணி எப்படிலாம் இருக்குது, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரைஸும் வந்து வீடியோட எண்டில் போக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்விட்ச் லைட் நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அண்டர் 200 கூட தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தோராயமாக வந்து ப்ரைஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பின்னாடி வந்து போக சொல்லிடுறேன். ஸோ அன்பாக்சிங் பாக்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளே இருக்கிற கவரில் வந்து ஷேப்பை வந்து கட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ ஒரு ஸ்விட்ச் லைட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு, இன்னொரு ஸ்விட்ச் லைட் வந்து எனக்கு. 2 ப்ராடக்ட் வந்து நான் பை பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து 2 வெளியே எடுத்து வச்சுட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் பிரிச்சேன். ஸோ பாக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் லைட்னு சொல்லி டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் லைட்னு போட்டு பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸ் ரிமூவ் பேட்டரி கவர், remove battery protector, replace battery cover and enjoy light wear கொடுத்துட்டு கீழ எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் சொல்லி வந்து சில 3 இமேஜஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. பெட்ரூம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பீரோக்குள்ள ரேக்ல தான் மாற்றலாம், ஈஸியா வந்து மாட்டிக்க முடியும், டென்ட் போடுற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து வெளிய வந்து எடுத்துருவோம். வெளிய எடுத்துட்டு வந்து பின்னாடி வந்து பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணோம்னா 3 AAA பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது 3 பேட்டரி வந்து வாங்கிக்கங்க, கடையில வந்து வாங்கிட்டு 3 வந்து போட்டு வந்து லாக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ஈஸியா போட்டா சுவிட்ச் வந்து எரியுது. அதாவது ஜஸ்ட் சுவிட்ச் போடுற மாதிரி போட்டா வந்து எரியுது. இவ்வளவுதான் அன்பாக்சிங். சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன எப்படி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி வந்து பாத்துருவோம். 3 இடத்துல வந்து கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு வால்ல வந்து ஏதாவது ஒரு ஆணி அடிச்சிருக்கீங்க, உங்க வால்ல வந்து ஆணி அடிச்சிருக்கீங்கன்னா கரண்ட் போன சமயத்துல வந்து வால்ல வந்து மாட்டி விட்டு ஜஸ்ட் சுவிட்ச் மாதிரி போட்டு வந்தா அந்த இடத்துல வந்து வால்ல வந்து ஸ்டெடியா வந்து நினைக்கும். ஸோ இந்த இடத்துல ஆடாது. ஸோ கீழே முழுக்க அதாவது கொஞ்சம் ஹேண்டியா தான் இருக்கு, லைட் வெயிட்டா தான் இருக்கு, ஈஸியா வந்து வால்ல வந்து மாட்டிடலாம். ஸோ வால்ல வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா ஈஸியா வந்து மாட்டிட்டு சுவிட்ச் போட்டா ஈஸியா வந்து அந்த இடத்துல லைட் எரியும். நெக்ஸ்ட் ரெண்டாவது எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது பீராவிலையோ ஏதாவது ஃப்ரிட்ஜ்லயோ ஏதாவது அலுமினியம் இந்த மாதிரி ஏரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கரண்ட் போயிடுச்சு, ஸோ அந்த இடத்துல ஏதாவது படிக்கணும், ஸோ ஏதாவது காய்கறி கட்டிருக்காங்க, வீட்டில் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க அந்த லைட்டை செட் பண்ணிட்டு ஜஸ்ட் சுவிட்ச் மாதிரி வந்து பிரஸ் பண்ணினா அந்த இடத்துல வந்து லைட் வந்து ஈஸியா வந்து நம்ம ரூமை வந்து லைட் கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி இந்த ஒயிட் கலர் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேப்பர் வந்து பிக்சர் எடுத்தோம்னா ஈஸியா வந்து பின்னாடி ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வந்து ஒட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டோர்லயோ அல்லது ஏதாவது உட்டன்லயோ இந்த மாதிரி வந்து ஈஸியா ஒட்டிக்கிட்டோம். அதில் பிரிச்சு வந்து பின்னாடி பேக் சைடு ஒட்டிட்டு ஜஸ்ட் சுவிட்ச் மாதிரி வந்து நம்ம போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஈஸியா வந்து புடுங்காலும் வந்து ஈஸியா வெளியே வர மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு டைட்டா தான் இருக்கு. நம்ம போனவன மாட்டினவன கீழே விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் மாட்டினா ரொம்பவே டைட்டா தான் இருக்கு. ஸோ அந்த ஆபத்தெல்லாம் கிடையாது. ஸோ மூணுலையும் வந்து நல்லா தான் இருக்கு. மேக்னெட்டும் நல்லா தான் ஒர்க் ஆகுது, உட்டன்லையும் நல்லா தான் ஒர்க் ஆகுது, அண்ட் வால் ஆணில மாட்டணும் ஈஸியா வந்து ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் மூணுலையுமே மாட்டிட்டு நம்ம அதை ஈஸியா வந்து சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கேண்டியா கை கடக்கமா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சேனல் வந்து நான் வந்து பார்த்தேன், அதாவது டெக்ஸன், இந்த வீடியோ வந்து யூடியூப்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வீடியோவில் தான் வந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ நம்மளும் வந்து பார்த்து யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து அவர் சேனல் வந்து பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு நான் வந்து பை பண்ணி வாங்கினேன். ஸோ எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் எல்லாத்துக்கும் சொல்லணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த சுவிட்ச் லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் ஃபைனலி வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 169 தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ நான் 1 குவான்டிட்டி வாங்கல, ஸோ 2 குவான்டிட்டி வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர்த்து வாங்கினேன். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் போன இடத்துல நம்ம ஏதாவது வாக்கிங் ஏதாவது நடந்து போயிட்டு இருக்கோம்னா ஈஸியாக வந்து அதை போட்டு வந்து ஒரு சார்ஜ் லைட் மாதிரி யூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஏதாவது மொபைல் வச்சுட்டு போயிட்டோம், மொபைல் எங்கேயாவது தவறுதலாக வச்சுட்டு போய்ட்டு ஈஸியாக வந்து கை கலக்கமாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். பேட்டரினா அவ்வளோ பெரிய பேட்டரியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், மொபைல் ஏதாவது சார்ஜ் போகாமல் நிற்கலாம். ஸோ இது ஜஸ்ட் பேட்டரியில் ஒர்க் ஆகிறதான கரண்ட் கூட கிடையாது. ஸோ ஈஸியாக எங்கே போனாலும் ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துக்க முடியும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரக்கிங் வெளியே போகிறோம், டென்ட் எங்கே வெளியே போடுறோம்னா கரண்ட் போன இடத்துல மாடியில் தான் போகிறோம், படிக்கிட்ட தான் ஏறும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சுவிட்ச் லைட் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது பை பண்ண போறீங்கன்னா எந்த காரணத்துக்காக இந்த சுவிட்ச் லைட் வந்து வாங்க போறீங்க, வாங்க போவீங்க, கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது நம்ம யூடியூப் எடிட் பண்ணிருக்கோம்னா திடீர்னு ஏதாவது பென்ட்ரைவ் ஏதாவது தேடணும், ஸோ ஏதாவது டிராவல் ஏதாவது கிடக்கு, ஸோ ரேக்ல ஏதாவது வச்சிருக்கேன், இந்த பாக்ஸ் ஏதாவது உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி தேடணும்னா ஈஸியாக இந்த லைட் போட்டு வந்து ஈஸியாக வந்து தேடி எடுத்துக்க முடியும். கரண்ட் போச்சுன்னா ஈஸியாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். எனக்கு இந்த சுவிட்ச் லைட் வந்து ஓவரால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட ப்ரைசிங் ஆர்டர் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 116. அமேசானோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் தான் வந்து கீழே கொடுத்துட்றேன். அமேசானில் வந்து பை பண்ணி வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அமேசானில் பை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்றேன். அண்ட் இந்த சுவிட்ச் லைட் பார்த்தா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா
கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் டெக்ஸன் அவர் சேனலில் தான் பார்த்து வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவரோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன், யூடியூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அவர் கூல் டெக் கேஜெட்ஸில் வந்து போடுவார். ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து வீடியோவில் போட்டிருப்பாரு. நல்லாயிருக்கும். அந்த சேனல் வந்து நான் வந்து வாட்ச் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதா நீங்களும் வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேஜெட்ஸ் பிடிச்சுன்னா அவர் சேனலில் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சுவிட்ச் லைட்டோட ஒரு சின்ன அன்பாக்சிங் அண்ட் என்னோட பிடிச்ச ஒரு ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து கட்டாயப்படுத்த கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போன்ற நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கேஜெட்ஸ் அன்பாக்சிங் எல்லாமே நம்ம சேனல் வந்து அப்போ அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கணும். ஸோ ஓஎஸ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி சேஞ்ச் பண்ண சிஸ்டம் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதோ யூடியூப் வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ எங்கள் வீடியோ தவிர வேறு ஏதாவது யூடியூப் வீடியோ வந்து பார்க்குறீங்க ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு. ஸோ அந்த வீடியோலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பார்த்து அதே மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ஓஎஸ் புதுசாக உங்கள் கம்ப்யூட்டருக்கு பழைய கம்ப்யூட்டருக்கு ஏதாவது ஓஎஸ் இருந்துச்சு பழைய ஓஎஸ் இருந்துச்சு ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவில் வந்து போகிறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொல்லிடுறேன். சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை, அதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஓஎஸை டவுன்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 GB இன்டர்நெட் வந்து தேவை. ஸோ நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறீங்களா, பிசியில் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறீங்களா, அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6 GB வந்து நமக்கு தேவை. ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 GB. உங்களுக்கு இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு நாள்லேயே சீக்கிரம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்படி வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னா ஒரு நாளில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடும். ஏன்னா வந்து லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ வந்து ஓஎஸ் வந்து நீங்கள் ஒரு நாளில் வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து இன்டர்நெட் வந்து கடன் வாங்கி ஓஎஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ ஓஎஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து வேணும். பென்ட்ரைவ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 4 GB பென்ட்ரைவ்லாம் மினிமம் வச்சிருந்தா ஆகாது. மினிமம் 8 GB பென்ட்ரைவ் இருந்தால் மட்டும் தான் ஓஎஸ் வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ஓஎஸோட டேட்டா சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 GB அரௌண்ட் 6 GB வந்து வருது.